தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 15ஆம் நாள் 1/10/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. இன்று அன்னை பராசக்தியை வேண்டி முப்பெருந்தேவியராக நாம் வழிபாடு செய்கின்ற நவராத்திரி விரதத்திலே இன்று மகா நவமி சரஸ்வதி பூஜை வழிபாட்டுக்குரியது. வீடுகளிலே, கலைக்கூடங்களிலே, கலாசாலைகளிலே, பள்ளிக்கூடங்களிலே இவரெல்லாம் இந்த பூஜைகள் வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். சரஸ்வதி பூஜை என்று சிறப்பாக வாணி விழா, கலைமகள் விழா, சரஸ்வதி பூஜை என்கின்ற பெயரிலே சிறப்பாக இந்த பிள்ளைகள் பேச்சு போட்டிகள், நடன போட்டிகள், கவிதை போட்டிகள் என்கின்றதாகிய கலையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோடு இந்த பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, வீணை, வயலின் போன்ற இசை நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த நவராத்திரி காலத்திலே இன்றைக்கு மட்டுமன்றல்ல இந்த நவராத்திரி பூராவுமே இவ்வாறு கலைகள் அனைத்துக்கும் நாயகியாக இருப்பவள் அன்னை பராசக்தி கலைமகளின் வடிவமாக ஆய கலைகள் 64ற்கும் நாயகியாக இருக்கின்றவள். இந்த சரஸ்வதி பூஜையிலே நாம் இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்வதோடு ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகளிலும் கலந்து கொள்வதோடு வீடுகளிலே கும்பம் வைத்து கொலு வைத்திருந்தால் வீட்டுக்கு வருகின்ற சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், குழந்தைகளை எல்லாம் அம்பாளாக பாவித்து அவர்களுக்கு உபச்சாரங்கள் கொடுத்து சிறப்பான வழிபாடுகளோடு அவர்கள் வருகின்றவர்களுக்கு கீர்த்தனைகள் பாடக்கூடியவர்கள் கீர்த்தனை பாடிக்கொள்ளலாம். அதேபோல் அபிராமி அந்தாதியை பாடிக்கொள்ளலாம். சகலகலாவல்லி மாலையை பாராயணம் செய்து கொள்ளலாம். இது ஆலயங்களில் மட்டுமல்ல வீடுகளிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதிலும் இந்த வியாபார ஸ்தாபனங்களிலே, தொழில் ஸ்தாபனங்களிலே சரஸ்வதி பூஜை என்று செய்து கொள்வார்கள். சில இடங்களிலே நாளைய தினம் விஜயதசமியிலே ஆயுத பூஜை என்றும் செய்து கொள்வார்கள். அது ஒவ்வொரு இடங்களிலே ஒரு வழமையாக வழக்கங்கள் போல செய்து கொள்வார்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. இன்றும் செய்யலாம், நாளையும் செய்யலாம். இன்று சரஸ்வதியை வேண்டி வழிபாடு செய்கின்ற மகா நவமி, நாளைய தினம் வெற்றிக்குரிய நாளாக கொண்டாடுகின்ற விஜயதசமி. எனவே இந்த பூஜை வழிபாடுகளிலே நாமும் கலந்து கொள்வதோடு பூரணமான அன்னையனுடைய திருவுருளையெல்லாம் நாம் பெற வேண்டும். எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். அம்பாளை பிரார்த்தனை செய்து நல்ல மனதோடு இந்த வழிபாடுகளிலே கலந்து கூட்டு பஜனைகளோ கூட்டமாக கீர்த்தனைகளோ அல்லது யார் யாருக்கு என்னென்ன இசைக்கருவிகள் வாசிக்க தெரியுமோ அவர்களெல்லாம் வாசித்து கொள்ளலாம். இந்த இசைக்கருவிகள் அதேபோல் பாடசாலை மாணவ செல்வங்கள்லாம் தங்களுடைய பாடசாலை புத்தகங்களை எல்லாம் அங்கே வைத்து இந்த சரஸ்வதி பூஜை காலங்களிலே பூஜிப்பது ஒரு சிறப்பை தரக்கூடியது.
அவ்வாறு பூஜித்து எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடங்களை படிக்கின்ற பொழுதிலும், அதேபோல் வாத்தியங்களை வைத்து பூஜித்த பின்பு எடுத்த வாத்தியங்களை வாசிக்கின்ற ஒரு சிறப்பும் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியது. மனதுக்கு சந்தோஷத்தை தரும். அந்த வீட்டிலே சுவீட்சம் ஏற்படும். சந்தோஷமான வாழ்வு வாழக்கூடிய வரையிலே முப்பெருந்தேவியருடைய பரிபூர்ணமான திருவிழம் நிறைகின்ற வகையிலே அமைந்து நம் வாழ்வில் எல்லாவித செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ நாளைய தினம் விஜயதசமி வெற்றிக்குரிய நாள். ஜெயம் என்றால் வெற்றி, ஜெயம் என்றால் மேலான வெற்றி. மேலான வெற்றிக்குரிய நாளிலே அன்னை பராசக்தியானவள் மகிஷாசுரமர்தனியாக சம்ஹாரம் செய்கின்ற மானம்பூர் சிவம்பர ஆலயங்களில் நடைபெறும். எனவே இன்று இந்த சதி பூஜையிலே நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளில் தலை சிறந்த மெச்சத்தக்க வியத்தகு போதனைகளில் ஒன்று அவர் மலைப்பொழிவிலே ஆற்றிய போதனை. சாதாரணமாக மனிதர்கள் மத்தியிலே இருக்கின்ற நடைமுறைகளை இன்னும் உயர்வாக கருதி உயர்வான அறநெறிகளை கற்றுக் கொடுத்தவர்தான் இயேசு. மனிதர்களாக இருப்பது ஒன்று, அதைவிட இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு ஆகும். தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று இறைவனை போன்று மனிதர்கள் தங்களுடைய நடத்தையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று இயேசு போதித்தார். இயேசுவினுடைய போதனையில் உங்களை அன்பு செய்கின்றவர்களை நீங்கள் அன்பு செய்வது என்பது சாதாரணமானது. ஆனால் உங்களுக்கு விருப்பமில்லாதவர்கள், உங்களுடைய பகைவர்கள் அல்லது உங்களோடு ஒத்து போகாதவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களும் உங்களுடைய வீட்டுக்குள்ளும் இந்த சமூகத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகின்றீர்கள், அவர்களை நீங்கள் எப்படி உங்களுடைய வட்டத்துக்குள்ளே கொண்டு வருகின்றீர்கள், உங்களுடைய பேச்சும் உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய அன்பு வாழ்வும் அவர்களோடும் இணைக்கப்படுகின்றதா என்பதுதான் இயேசுவினுடைய சவால் மிக்க போதனையாகும். எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை மகிழ்ச்சியை குலைப்பவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள், எங்களை சாராதவர்கள். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய கோட்பாடுகள், எங்களுடைய விருப்புகள் இவற்றிற்கு முரணாக செயல்படுகின்றவர்கள் அவர்கள் எங்களுக்கு விருப்பமில்லாதவர்களாக இருக்கலாம். இயேசு கூறுகின்றார், நீங்கள் கொடுங்கள். கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டுமல்ல, உங்களுடைய அன்பை கொடுங்கள் என்று கூறுகின்றார். உங்களுடைய கரிசனையை கொடுங்கள் என்று கூறுகின்றார். உங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை பகிர்ந்து கொடுங்கள். இவ்வாறு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகின்றீர்கள். ஏனென்றால் இறைவன் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் மழையை பொழிகின்றார். இறைவன் தீயவர்களுக்கும் நன்மை செய்கின்றவர். ஆகையினாலே நாங்கள் இறை சாயலை தாங்கி இருக்கின்ற மனிதர்கள் சாதாரண மனிதனுடைய நடத்தையில் இருந்து ஒருபடி உயர்ந்து நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களுடைய அறநெறிகள், எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய விருப்புகள்,
எங்களுடைய நடத்தையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்பில் இருந்து சற்று உயர்வானதாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாங்கள் பலரோடும் நாங்கள் பழகலாம், பேசலாம், உறவாடலாம். இவர்கள் மத்தியிலே நான் எப்படி நடந்து கொள்ளுகின்றேன்? என்னை அன்பு செய்கின்றவர்களை மட்டுமல்ல, என்னை வெறுக்கின்றவர்களும், எனக்கு விருப்பமில்லாதவர்களும், என்னோடு ஒத்துப்போகாதவர்களும் என்னோடு இணைந்து வாழ்வதற்காக நான் அடியெடுத்து வைக்கின்றேன். நான் முயற்சி செய்கின்றேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து விரும்பி நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடு நான் அவர்களோடு உறவாட விரும்புகின்றேன். பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள். தந்தை பரிவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் பரிவுள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு கூறுகின்ற அவருடைய அழைப்புக்கு இன்று நாம் பதிலளிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவனான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சஃபை களைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சஃபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள்.
தலைகீழாக தொங்கிவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்துவிட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களைப் போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், என்னுடைய உயிர் எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.